வணக்கம். கோவை டுடே இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி கோவை துடியலூர் ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயருக்கு 2 டன் பழங்கள் மற்றும் 4000 கரும்புகள் கொண்டு அலங்காரம் செய்து வழிபாடு செய்தனர். அதேபோல் கோவை தொப்பம்பட்டியில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு தங்க வைர நகைகள் கொண்டு ராஜ அலங்காரம் செய்து வழிபாடு செய்தனர். இன்று நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் அடுத்துள்ள விஸ்வநாதபுரம் ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயர் சுற்றி 4000 கரும்புகளால் தோட்டம் அமைத்தும் சுமார் 2 டன் அளவில் வாழைப்பழம், திராட்சை, சாத்துக்குடி, ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி பழம், மாதுளம்பழம் உள்ளிட்ட 16 வகையான பழங்கள் வைத்து அலங்காரம் செய்து அபிஷேக அலங்காரம் பூஜைகள், மூலவர் சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். மேலும் பக்தர்கள் வெற்றிலை மாலை, துளசி மாலை, 1008 வடை மாலை சாத்தியும் லட்டு பிரசாதம் வைத்தும் வழிபாடு நடத்தினர். முன்னதாக கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்தும் கிருமி நாசினி மற்றும் முகக்கவசங்கள் வழங்கிய பின்னரே உள்ளே அனுமதித்தனர். விழாவில் தொடர்ந்து பஜனைகள், ராமநாம சுபகீர்த்தனங்கள், வாய்ப்பாட்டு பக்தி இசை, பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் அருள் பெற்று சென்றனர். தொடர்ந்து ஸ்ரீ அனுமன் துதி பம்பை இசையில் நடைபெற்றது. பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் கோவை தொப்பம்பட்டி அடுத்துள்ள ஜங்கமநாயக்கம்பாளையம் நவாம்ச அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் 11ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆஞ்சநேயருக்கு தங்க வைர கவசத்தில் ராஜ மாருதி அலங்காரம் செய்து வழிபட்டனர். மேலும் உலக நன்மை வேண்டி விசேஷ ஹோமம், 108 சங்காபிஷேகம், சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. கோவை மாநகரில் சுமார் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் தற்காலிக மின்தடை ஏற்பட்டது. கோவை மாவட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பரவலாக பெய்த சாரல் மழை காரணமாக இன்று காலை பனிப்பொழிவு குறைந்ததுடன் வெயிலின் தாக்கமும் குறைவாகவே இருந்தது. பிற்பகல் முதல் மாநகர பகுதிகளில் கருமேக கூட்டம் சூழ்ந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இந்த நிலையில் மாலை 6 மணிக்கு பிறகு மாநகரின் பல்வேறு இடங்களில் சுமார் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பெரிய கடை வீதி, ஒப்பனக்கார வீதி, காந்திபுரம், உக்கடம், செல்வபுரம், ராமநாதபுரம், சிங்காநல்லூர், சரவணம்பட்டி, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்தது. முக்கிய சாலையோரங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கனமழை காரணமாக திருச்சி சாலையில் சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், சிந்தாமணிப்புதூர் உள்ளிட்ட இடங்களில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல உக்கடம், கோட்டைமேடு, சிவானந்தா காலனி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தற்காலிக மின்தடை ஏற்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு கோவையில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கோவையில் புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதில் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள CSI கிறிஸ்துநாதர் தேவாலயத்தில் தலைமை ஆயர் டேவிட் பர்னபாஸ் தலைமையில் 2021ஆம் ஆண்டுக்கான விடை கொடுக்கும் வகையிலும் 2022ஆம் ஆண்டை வரவேற்கும் வகையிலும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. கொட்டும் பனியிலும் தேவாலயத்தின் உட்புற பகுதியில் ஏராளமான மக்கள் அமர்ந்து சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு கொரோனா, ஒமிக்ரான் போன்ற தொற்று வியாதியினால் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் வரக்கூடாது என சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த ஆராதனை நிகழ்ச்சியில் சபை மக்கள் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஆராதனையில் உதவி ஆயர் பாபி ஆல்பிரட் ஜோசப், ஆலய செயலாளர் ஜெயச்சந்திரன்,
பொருளாளர் தேவராஜ் சாமுவேல் மற்றும் போதகர் சேகர், உறுப்பினர்கள், திருமண்டல பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு 50% தள்ளுபடி பிரியாணி சிக்கன் வழங்கி அசத்தும் சாய்பாபா காலனி மாமூஸ் பிரியாணி. கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவல் மீண்டும் வேகமெடுத்துள்ள நிலையில் பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தமிழக அரசு தொடர்ந்து மெகா தடுப்பூசி முகாம்களை நடத்தி வருகிறது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தமிழக அரசு சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோவை சாய்பாபா காலனி மாமூஸ் பிரியாணி அசன் மற்றும் தமிழ்நாடு பல் சமய நல்லுறவு இயக்கம் முகமது ரஃபீக் ஆகியோர் இணைந்து தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு அசத்தல் ஆஃபர் வழங்கி அசைவ பிரியர்களை ஆச்சரியப்படுத்தி உள்ளார். அதன்படி சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள மாமூஸ் பிரியாணி உணவகத்தில் மட்டன் மற்றும் சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், குஸ்கா உள்ளிட்ட உணவு வகைகளை 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு 50% தள்ளுபடியில் வழங்கப்படுகிறது. இதனால் கடையில் குவிந்த பொதுமக்கள் 2 தவணை தடுப்பூசி செலுத்திய சான்றுகளை காண்பித்து பிரியாணியை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இதுகுறித்து சாய்பாபா காலனி மாமூஸ் பிரியாணி உரிமையாளர் ஜெமிருல்லா அசன் கூறுகையில், பொதுமக்கள் தடுப்பூசி இட்டுக்கொள்வதினை ஊக்கப்படுத்த இந்த 50% தள்ளுபடி முயற்சியை மேற்கொண்டதாக கூறிய அவர், பிரியாணி, சில்லி சிக்கன், குஸ்கா உள்ளிட்ட அனைத்து வகைகளையும் இந்த ஆஃபரில் வழங்குவதாக தெரிவித்தார். இன்று கொரோனா தொற்று ஒமைக்ரான் அதிகமாக பரவி கொண்டிருப்பதால் 2 அலை முடிந்து இன்று 3வது அலை கொரோனா தொற்று அதிகமாகி கொண்டிருப்பதால் மக்களுக்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கொரோனாவை கட்டுப்படுத்தினார்கள். இப்பொழுதும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து தடுப்பூசி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தடுப்பூசியை அனைவரும் செலுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இன்று இந்த மாமூ பிரியாணி அசன் அவர்கள் இலவச 50% ஆஃபர் என்று போட்டு மக்களுக்கு பிரியாணி 50% ஆஃபர் போட்டிருக்கிறார். ஏனென்றால் மக்களுக்கு இப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் பல்சமய நல்லூர் இயக்கம் அதற்கு உறுதுணையாக இருந்து தமிழக அரசுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சமூக இடைவெளி பின்பற்ற சொல்கிறோம். நாங்கள் அதே மாதிரி கொரோனா தடுப்பூசியை வலியுறுத்தும் விதமாக இன்று 2 நாட்களாக 50% ஆஃபரில் தள்ளுபடியில் இவர் இன்று பிரியாணி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2 கொரோனாவிலே ஏழை வடநாட்டு மக்களுக்கு 3 லட்சம் பேர்த்துக்கு நான் உணவளித்தேன். அதற்கு மாமூ பிரியாணி அந்த அசன் அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மீண்டும் தொடரும். தமிழக அரசு சிறந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்களை தமிழக முதல்வர் கொரோனாவிலிருந்து காப்பாற்றுவார், பொருளாதாரத்தில் முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். கோவை ஔவையார் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. மாவட்ட கலெக்டர் சமீரன் தகவல். ஔவையார் விருதுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கோவை கலெக்டர் சமீரன் அறிக்கை. பெண்கள் முன்னேற்றத்துக்கு சிறந்த சேவை புரிந்தவருக்கு உலக மகளிர் தின விழா நடக்கும். மார்ச் 8 ஔவையார் விருது வழங்கப்படுகிறது. இவ்விருதுக்கான விண்ணப்பங்கள் தகுதியானவர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. தமிழகத்தை பிறப்பிடமாக கொண்ட 18 வயதுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பிக்கலாம். சமூக நலன் சார்ந்த நடவடிக்கை, பெண் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் நடவடிக்கை, மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மையாக பணிபுரிந்து மக்களுக்கு தொண்டாற்றுபவராக இருக்க வேண்டும். படிவம் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் பெற்று விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் பெண்கள் முன்னேற்றத்துக்கு சிறப்பாக சேவை புரிந்த விவரம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விண்ணப்பதாரர் கருத்துரு.
பாஸ்போர்ட் அளவு போட்டோவுடன் விண்ணப்பிக்க வேண்டும். அரசு அலுவலர்கள் விண்ணப்பிக்க கூடாது. தகுதி வாய்ந்த பெண்கள் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், கோவை என்ற முகவரிக்கு உரிய சான்றுகளுடன் ஜனவரி 7 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு கலெக்டர் தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சி தமிழ்நாடு நகர்ப்புற சாலை உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் கோவை சாரமேடு பகுதியில் உள்ள நியூ போயஸ் கார்டன் 1 முதல் 7 வரை உள்ள வீதிகளில் 25.50 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பணியை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவங்கி வைத்தார். கோவை மாநகராட்சியில் பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாத சாலைகள், புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகள் என கணக்கிடப்பட்டு சாலைகள் அனைத்தும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் புதிய தார் சாலைகளாக அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. இதற்காக முதலமைச்சர் 200 கோடி நிதி ஒதுக்கியுள்ளார். இன்று 3.18 கோடி மதிப்பிலான 7.01 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கான திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள சாலைகள் கணக்கிடப்பட்டு புதிய சாலைகள் அமைக்கப்படும். கடந்த ஆட்சியில் நிறைய பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அப்படி புறக்கணிக்கப்பட்ட பகுதிகள் கணக்கிடப்பட்டு புதுப்பிக்கப்படும். எதிர்கால வளர்ச்சியில் கிரிப்டோ கரன்சி முக்கிய பங்காற்ற இருப்பதாக தமிழ்நாடு கிரிப்டோ கிளப் உறுப்பினர் சங்கத்தின் கோவையில் தெரிவித்துள்ளனர். கிரிப்டோ கரன்சி பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு கிரிப்டோ கிளப் மெம்பர்ஸ் அசோசியேஷன் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் விழிப்புணர்வு பயிற்சியாளர் கந்தசாமி பேசுகையில், கிரிப்டோ கரன்சி என்பது உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய மெய்நிகர் நாணயம். இது பாதுகாப்பான முறையில் விரைவாக ஒரு நபர் விடுத்து மற்ற நபர்களுக்கிடையே பரிமாற்றம் செய்யக்கூடிய வகையில் வெளிப்படைத் தன்மையோடு பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது எனவும், உலகின் எந்த மூலையில் இருந்தும் எந்த ஒரு இடத்திற்கும் பரிமாற்றம் செய்யக்கூடிய மெய்நிகர் நாணயமாக கிரிப்டோ கரன்சி உள்ளது. பொதுவாக உலகம் முழுமைக்கும் எந்த நாட்டின் பரிவர்த்தனைக்கும் அதே மதிப்பில் கிடைக்கும். ஒரு நாட்டினுடைய பணம் வேறு ஒரு நாட்டில் உள்ள மாற்றம் செய்யப்படும் பொழுது அந்த பணத்தின் மதிப்பு குறைபாடு என்பது மாறுபடும். இதனை தவிர்க்கவும், இடைத்தரகர்கள் செலவுகளை தவிர்க்கவும் உருவாக்கப்பட்டதே கிரிப்டோ கரன்சி. இதற்காக ஒருமுறை விண்ணப்பிக்கும் பொழுது செய்யப்படும் பதிவேற்றங்களை மீண்டும் அந்த தகவல்களை மீண்டும் திருத்தம் செய்ய முடியாது. வெளிப்படைத் தன்மையானதாக இந்த பரிமாற்றம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். உதாரணமாக, நாம் பயன்படுத்துகின்ற மொபைல் போன், சிம் கார்டு நிறுவனம், பண பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தும் செயலி, நம் வங்கி கணக்கு, இந்த 4ம் ஒருங்கிணைந்து நமது வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் உள்ளது என்பதை நமக்கு காட்டும் வளர்ச்சியை நாம் அடைந்திருந்தாலும் நமது அனுமதியின்றி பண பரிமாற்ற சேவையை மேற்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில்தான் நாட்டில் அனைவரும் டிஜிட்டல் உலகத்திற்குள் நுழைந்துவிட்ட நிலையில் கிரிப்டோ கரன்சி என்ற மெய்நிகர் நாணய வர்த்தகத்தை மக்கள் மத்தியில் பிரபலமாக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செயல்பட்டு வருகின்றது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபார நுணுக்கங்கள், பங்கு சந்தை வர்த்தக நுணுக்கங்கள் போன்ற வருமான வாய்ப்புகள் மக்களிடையே தற்போது தேக்கம் அடைந்துள்ளது. எதிர்கால வளர்ச்சியில் முக்கிய பங்காற்ற இருக்கின்ற கிரிப்டோ கரன்சி குறித்து பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சென்று இச்சந்தையினை மேம்படுத்துவதற்காக எங்களது அமைப்பு முற்பட்டு வருகின்றது. இதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கிரிப்டோ கரன்சி விழிப்புணர்வு பயிற்சியாளர்களான இளங்கோவன், கிருஷ்ணமூர்த்தி, தேவராஜன், சுரேஷ், ஜெகநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விஜய் மக்கள் இயக்க கோவை மாவட்ட மாணவரணி சார்பாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கென 5 இலவச ஆட்டோ சேவையை தேசிய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் துவக்கி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தளபதி விஜய் மக்கள் இயக்கம் கோவை மாவட்ட மாணவர் அணி சார்பாக கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் மாவட்ட மாணவர் அணி தலைவர் பாபு தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது.
இதில் சிறப்பு அழைப்பாளராக விஜய் மக்கள் இயக்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தன் கலந்து கொண்டு கேக் வெட்டி அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் மாணவரணி சார்பாக ஏழை எளிய குடும்பத்தினர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் தொண்டரணி சார்பாக மாணவ மாணவிகளுக்கான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கென 5 இலவச ஆட்டோ சேவையை புஸ்ஸி ஆனந்த் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தளபதி விஜய் மக்கள் இயக்க கோவை மாவட்ட தலைவர் சம்பத், தொண்டரணி தலைவர் விக்கி, கிரீஸ் திருப்பூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் கார்த்தி சங்கர் மற்றும் மாணவரணி பல்வேறு நிலை நிர்வாகிகள் பூ மார்க்கெட் கார்த்திகேயன், ரியாஸ், ரத்னபுரி ராஜா, செல்வம், கோவை நயீம், கிரேஷ், அரவிந்த், பஷீர், செந்தில்குமார், கார்த்திக், பிரசாந்த், முகமது, ஆஷிக், சுதாமன், மாரி, ராஜ், சரவணன், தளபதி சதீஷ், ராஜா, அருண்குமார், ரோஹித், நவீன், பிரசாந்த் மற்றும் சிங்கை நகர நிர்வாகிகள் சுரேஷ், தமிழ், பரணி, மேற்கு நகரம் விவேக், குமரேசன், சுகந்த், கனியூர், பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று காலை கோவை மாவட்ட தலைமை சார்பாக தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக விலையில்லா விருந்தகம் இன்று முதல் மதியம் ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் தளபதி விலையில்லா விருந்தகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் இன்று மாணவரணி சார்பாக கோவை மாவட்ட மாணவரணி சார்பாக 5 இலவச ஆட்டோ விட்டிருக்கிறாங்க. அது எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா, அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது மாணவரணி சார்பாக. மேலும் இளைஞரணி சார்பாக மருத்துவ உதவியாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டிருக்கிறது. தொண்டரணி சார்பாக மாவட்ட தொண்டரணி சார்பாக ரூபாய் 5,000 மாணவ படிப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தளபதி மக்கள் இயக்கம் செய்து கொண்டு இருக்கிறது. அதை மிக சிறப்பாக கோவை மாவட்டம் மற்றும் அனைத்து அணி தலைவர்களும் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அகில இந்திய தலைமை சார்பாகவும் தளபதி சார்பாகவும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது.